அந்த அகலமான பகுதி இருக்குல்ல, கீழே கீழே வந்து நெருப்பு எரிக்கப்படுது. அடுப்பு மாதிரி ஒண்ணு வச்சு அகலமா உள்ள பகுதி கீழே என்ன செய்யப்படுது, நெருப்பை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள சில பேர் கடந்துகிட்டு என்ன செய்யறான், அந்த சக்தியில வேகுறான். அது பெரிய சக்தி. வாய் ஒடுக்கமா இருக்கனால வெளியே பாஞ்சு வர முடியல. வாய் இப்படி ஒடுங்கி போயிருக்குது. உள்ள வந்து விசாலமா இருக்குது. அதுல கீழே நெருப்பை போட்டு எரிக்கப்படுது. அவன் அப்படி இப்படி தலையை தூக்குறது இறங்குறதுமா இருக்கிறான். வெளியே வரவே முடியல. இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க. உள்ள எட்டி பார்க்கிறேன், அங்க வந்து நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கிடக்கிறார்கள். அங்க கிடக்கிறது யாருன்னு கேட்டா நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கிடக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறேன். அப்புறம் நான் கேட்கிறேன், மன்ஹாதா, ஏன் யார் இவங்க எல்லாம் கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தலைக்கு பேசாம வா, பிஞ்சு மொத்தமா சொல்லுவோம் வா. பார்த்துக்கிட்டு அவங்க மொத்தமா சொல்லுவாங்க. பின்னாடி என்னன்னு கேட்டு பேசாம வான்ட்டாங்க. மறுபடியும் வந்தோம். வந்தா ஒரு ரத்தத்தினாலே ஒரு ஆறு மாதிரி தெரியுது. ஒரு ஆறு ஓடுது. ஆறுனா தண்ணி ஓடல, அதுல சிகப்பு கலரா ரத்தம் ஓடுது. அதுல அந்த ரத்த ஆத்தினுடைய நடுவுல ஒருத்தர் நிக்கிறார். ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நடுப்பகுதியில ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. கரையோரத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு. கரையோரத்தில் நிக்கிறவருடைய பக்கத்துல கொஞ்சம் கல் எல்லாம் குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இவர் கல்லை எடுத்து எடுத்து அந்த நடுவில் நிக்கிறார்ல, அவரை நோக்கி எரிகிறாரு. எரிஞ்ச உடனே கரையிலிருந்து அங்கிட்ட எறிகிறாங்க, இங்கிட்ட எறிகிறாங்க. எங்கிட்ட தப்பிச்சு வரணும்னு என்ன செய்யறாரு, அவரு வர்றாரு. வரும்போது மறுபடி அடி, அங்கிட்டு ஓடுறாரு. அங்கிட்டு ஒரு அடி உழுவுது. அவன் நடுவுல கடந்துகிட்டு அடி தண்ணியில கடந்துகிட்டு ரத்த ஆறுல கடந்துகிட்டு அவன் கஷ்டப்படுறான். இங்கிட்ட ஏற முடியல, அங்கிட்ட ஏற முடியல. இப்படி ஒரு நிலைமை இருந்தவன இது என்னன்னு கேட்டேன். இது என்னன்றவன பேசாம வா, கூடவே வந்துகிட்டே எரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் பச்சை பசேல் என்ற ஒரு பூங்காவுக்குள்ளே நாங்கள் போனோம். இதை முடிச்சுட்டு எங்க போறோம், ஒரு பூங்காவுக்கு போற மாதிரி தெரியுது. கனவுல தான் எல்லாம் நடக்குது. இது கனவு காட்சி தான். பூங்காவுக்குள்ள போனோம். அதுல பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்துச்சு, பெரிய மரம். அந்த மரத்தின் அடியில ஒரு முதியவரும் சில சிறுவர்களும் இருக்கிறார்கள் அடிப்பாகத்துல. அப்புறம் மரத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மரத்துக்கு பக்கத்துல இன்னொருத்தர் நெருப்பு மூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்படி ஒரு காட்சி இருக்குது. அப்புறம் என்னை வந்து அந்த மரத்தின் மேலேயே ஏற்றி கொண்டு போனார்கள். மரத்துக்கு மேலேயே, மரத்துக்கு மேலே ஊடு மாதிரி இருக்கான். மரத்துக்கு மேல போனா அது உள்ள ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு அழகான ஒரு அரண்மனையை நான் பார்த்ததே இல்லை. மரத்துக்கு மேல இருக்குது. அதுல ஆண்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மனிதர்கள் அதற்குள்ள கிடக்கிறாங்க. பிறகு அங்கிருந்து என்னைய வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் வெளியே கொண்டு வந்து மறுபடியும் மேல ஏற்றிட்டு போனாங்க மரத்துல. அதை விட ஒரு அழகான ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள கூட்டு போனாங்க. அது இதை விட ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அதுலயும் இளைஞர்கள் முதியவர்கள்லாம் அதுலயும் கிடக்குறாங்க. அப்புறம் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு நான் சொன்னேன், ராத்திரி பூரா என்ன காட்டுனீங்க, இது என்னன்னு எனக்கு முதல்ல விளக்குங்க. ஏன்னா போதும், பார்த்தது போதும், எனக்கு விளக்கிதான் தீரணும்னு நான் சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்க, சரின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க, இந்த முதல்ல பாத்தீங்கல்ல அந்த தாடைய கிழிக்கிறது, இவன் யாருன்னு கேட்டா கஸாபுன், பெரும் பொய்யன். இவன் இருந்து பொய்யை எடுத்துக்கிட்டு போய் உலகம் எல்லாம் பரப்பப்படும். பொய்யுடைய ஊற்றுக்கணுவோம், பொய் சப்ளை இங்கிருந்தா நடக்கும். அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்ஹு ஹத்தா தப்லுகல் ஆஃபாக், உலகத்தின் நானா பகங்களுக்கும் போற அளவுக்கு இவங்கிட்ட இருந்து பொய் சப்ளை ஆகும். ஏதோ ஒன்னு ரெண்டு பேரே பொய் சொல்றது இல்ல, பொய் சொல்றதே ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு அப்படி கலப்பி விட்டுருவான். இது மாட்டுக்கு போய் எங்கேயோ போய் இப்படி பரவி போயிடும். பொய் சொல்றது ஒரு டேஸ்ட் சில பேருக்கு. இந்த பொய் சொல்வதில் அதுல ஒரு தனியான ஒரு இன்பம் கிடைக்கும். இப்படி வேற இருப்பாங்க. இது இவனுக்கு தான் பொய் சொன்ன வாய்க்கு தான் இந்த தண்டனம். இப்ப கிழிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதை காட்டுறான். ரெண்டாவது வந்து மண்டையில பாறாங்கல்ல போட்டு நசுக்கினார்ல, அவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் வந்து அவருக்கு குர்ஆனை பற்றிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஃபநாம அன்ஹு பில்லைல், இரவுல அதை ஓதி வணங்காமல் அவன் உறங்கினான். வலம் யாமல் ஃபீஹி பின்னஹார், பகல்ல அதன் அடிப்படையில் செயல்படவில்லை. கற்றவன் தான் முதல்ல செயல்படணும்ல, அடுத்தவங்களுக்கு எல்லாம் அழகா வந்து சொன்னான். அவன் தன்னளவுக்கு செயல்பட்டுக் கொள்ளல. அவன் வந்து உறங்கினான். அவன் பகல் நேரங்கள்ல அவன் வந்து அமல்படுத்தவே இல்லை. அதாவது அடுத்தவருக்கு போதனை மட்டும் செஞ்சான், அதை அவன் கடைபிடிக்கல வாழ்க்கையில. அந்த மாதிரி உள்ளவன் தான் இவன்.
இவனுக்கு கியாம நாள் வரைக்கும் இப்படியே செய்யப்படும். யுஃபாலுபிஹி இலா யௌமில் கியாமா. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா இது நரகத்து தண்டனை இல்ல. இது நல்லா விளங்கிக்கணும். என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி தண்டனை இவனுக்கு இப்ப வழங்கப்பட்டு இருக்குது. இது எது வரைக்கும் வழங்கப்படும்னா கியாம நாள் வரைக்கும் தான் வழங்கப்படும். நரகத்துல வேற மாதிரி தண்டனை, அது வரைக்கும் உள்ள தண்டனை தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி கியாம நாள் வரைக்கும் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். அப்புறமேலே அந்த அடுப்புல வந்துகிட்டு இருந்தாங்களே ஒரு கூட்டம், அது யாரு தெரியுமா? அவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள். விபச்சாரம் செஞ்சதுக்காக வேண்டி நிர்வாணமா போட்டு எல்லாம் என்ன செய்யறான், அந்த மாதிரி அவர்களை வேக வைக்கிறான். சாகமும் விடாம அவங்கள வேக வைக்கிறான். சுடுதண்ணி பட்டா எப்படி இருக்கு நம்ம யோசிக்கணும். சுடுதண்ணி பட்டா எப்படி இருக்கு நம்ம தாங்க முடியுமா? அதுல ஊத்தி வேக வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா சாக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு வேதனை இது இருக்குது. அப்புறம் அந்த நதியில ஒருத்தன் தானே இங்க கல்லூரி எழுதிட்டு இருந்தாங்களே, அவன் யார் தெரியுமா? அவர்கள் தான் ஆக்கிலு ரிபா, வட்டி உண்பவர்கள். வட்டி சாப்பிட்டவர்களுக்கு இது மாதிரியான தண்டனை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று அந்த கனவுல சொன்னாங்க. மரத்து அடியில இருந்த முதியவர் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதியவர், நீங்க பாத்தீங்களே, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை சுற்றி இருந்த சிறுவர்கள் எல்லாம் ஏனைய மனிதர்கள். பக்கத்தில் நெருப்பு மூட்டிக் கொண்டிருந்தாரே அவர்தான் மாலிக் காசினுன் நார், நரகத்தின் காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் என்ற வானவர். அவர் பேரு. முதல்ல பாத்தீங்கல்ல ஒரு அரண்மனை, அந்த அரண்மனை தான் சாதாரண மூமின்களுக்கு உரியது, சாதாரண மூமினான மக்களுக்கு உள்ள சொர்க்கம். அப்புறம் இப்போ ஒரு ரெண்டாவது பாத்தீங்கல்ல இந்த அரண்மனை இருக்கு பாருங்க, இது சுகதாக்கள், உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக உள்ளது. இரண்டாவது பார்த்த ஒரு அரண்மனை ரொம்ப அழகா இருந்துச்சுனாங்கல்ல. நான் தான் ஜிப்ரீல், இவர் தான் மீகா. அவங்க தன்னை அறிமுகப்படுத்தணும்ல, உங்களையும் பார்த்தாச்சுப்பா, நான் தான் ஜிப்ரீல், இந்த இருக்காருல இவர் தான் மீகாயிலே என்று அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு உன் தலையை கொஞ்சம் உயர்த்து அப்படின்னாங்க. கனவுல எல்லாம் நடக்குது. தலையை உயர்த்தி பார்த்தேன். பார்த்தா மேகத்துக்கு மேல ஒரு அழகான ஒரு மாளிகையும் அரண்மனையும் அந்த பாக்கியமும் தெரியுது. இது என்ன தெரியுமா? இதுதான் உனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாக்கியம், சொர்க்கத்துல உனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாக்கியம் அப்படின்னு கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை விட்டுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. மற்றதையெல்லாம் பார்க்க அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு முடியாதுட்டாங்க. முடியாது, உனக்கு உள்ளதை பார்க்க விட மாட்டோம். ஏன்னு கேட்டா உன்னுடைய வாழ்நாள்ல இன்னும் மிச்சம் இருக்கிறது, அதை முடித்த பிறகுதான் நீ என்ன செய்யணும், அங்க சேர முடியும் என்று மலக்குகள் சொன்னார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கண்ட ஒரு கனவை எடுத்து காட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மேராஜ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்ட்ட போய் இந்த தொழுகை வாங்கிட்டு வர்றாங்க, தொழுகைங்கிற ஒரு கடமையை. அதே நேரத்தில் சில அதிசயமான காட்சிகள் பார்த்தாங்கன்னு இருக்குல்ல, அது எடுத்துக்காட்டுதல் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனா உள்ளெல்லாம் எடுத்து காட்டுவான், மதீனாவுல இருக்கும்போது எடுத்து காட்டுவான். ஒரு பெண்ணு பூனையினால பிராண்டப்படுறத கூட அல்லாஹ் என்ன செய்வான், எடுத்து காட்டுவான். பிலாலுடைய செருப்பு ஓசையை எடுத்து காட்டுவான். எல்லாமே எடுத்துக்காட்டுகள் என்று நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதுதான் மேராஜை பற்றி உள்ள ஒரு அளவுக்கு உள்ள முழுமையான நிகழ்ச்சிகள். இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிபூர்ணமா நம்ம நம்பணும். அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல நம்பிக்கை கொண்டவங்களுக்கு இது என்ன இல்ல, பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சாண்டா இங்க எந்த வானத்துக்கு யாரையும் கூட்டிட்டு போவான், என்னவும் செய்வான், எப்படி வேணாலும் காட்டுவான். அல்லாஹ்வாக நம்பக்கூடியவர்கள், அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை நினைக்கக்கூடியவர்கள் இதை நம்ம நம்பணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்னென்ன காட்சிகள் நமக்கு சொன்னாங்களோ அது மாதிரியான பாவங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், விலகிக் கொள்ளணும் என்பதுதான் இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய பாடம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையுடைய வரலாற்றுல அவங்க அந்த அபூ தாலிப் மரணம் வரைக்கும் வந்தோம். அதுக்கு இடையில ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை பூராத்தையுமே நம்ம தெரிஞ்சோம். மக்காவுல இருக்கிற நேரத்திலேயே மேராஜ் நடந்ததுனால அந்த மேராஜையும் நம்ம அறிந்து கொண்டோம். ஹதீஜா நாயகி அபூ தாலிப் மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த 3 ஆண்டுகள்ல உள்ள நிகழ்ச்சிகளை தான் நம்ம என்ன செய்யணும், இனிமே தெரிந்து கொள்ளணும். 3 ஆண்டுகள் இருக்குல்ல, நபியாக ஆகி 7 வருஷத்தை கடத்திட்டாங்க. இந்த 7 வருஷத்துக்கு இடையில தான் இந்த மேராஜ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. அப்ப ஹதீஜா நாயகி மரணித்த பிறகு ஆயிஷா நாயகி மனம் முடித்தது, வேற யார் எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது. மத்தவங்க ஹிஜ்ரத் போனது நம்ம சொல்லிட்டோம். அபிசினியாவுக்கு போனாங்கல்ல, மத்த ஆளுகளை அனுப்பி விட்டு அவங்க இருந்துகிட்டாங்க. அபிசினியாவுடைய ஹிஜ்ரத்தை நம்ம